படித்ததில் பிடித்த கணவன் மனைவி கதை கேட்போமா? அன்று ஒரு நாள் இரவில் கணவன் படுக்கை அறையில் மனைவிக்காக காத்து கொண்டிருந்தார். மனைவி அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு படுக்கை அறைக்கு வந்து கணவரிடம் ஏதும் பேசாமல் படுக்கையில் படுத்து கொண்டாள். மனைவியிடம் பேச வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த கணவனுக்கு ஏமாற்றம் ஆகிவிட்டது. கணவன், என்னடா இது, நம்ம அவகிட்ட பேசணும்னு உட்கார்ந்து இருக்கோம், நம்மளை கொஞ்சம் கூட கண்டுக்காம அவ பாட்டி இப்படி வந்து படுத்துக்கிட்டாளே என்று யோசித்து கொண்டிருந்தார். பிறகு மனைவியிடம் பேச வேண்டும் என்ற ஆர்வத்தில் கணவன் மனைவியை எழுப்ப வேண்டும் என்று முடிவு செய்தார். இப்போது கணவன் மனைவி உரையாடல் ஆரம்பமாகிறது. கணவன் மனைவியை பார்த்து, இங்க பாரு, கொஞ்சம் திரும்பி படு, உன்கிட்ட பேசணும். மனைவி, அதெல்லாம் முடியாது, எனக்கு தூக்கம் வருது, போங்க. கணவன், இப்போ நான் என்ன கேட்டேன்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதானே கேட்டேன். மனைவி, அதுக்கு இப்போ தான் நேரம் கிடச்சதா? பேசாமல் தூங்குறீங்களா இல்லையா? கணவன், வேற எப்போ தான் உன்கிட்ட பேசுறது? பகலில் வேலை, பசங்க. மனைவி, நான் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், என்னை தூங்க விடுங்க. கணவன், இல்லடி, கொஞ்சம் திரும்பி தான் பாரேன். மனைவி, உங்களை பற்றி எனக்கு தெரியும், நான் ஒன்றும் மிஷின் இல்லை, சரியா? இப்போ தூங்குறீங்களா இல்லையா? கணவன், என்னடி இப்படி பேசுகிற? இப்போ உனக்கு என்னதான் அப்படி பிரச்சனை? மனைவி, எப்படிங்க இப்படி வாய் கூசாமல் கேட்க முடியுது? என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுலேருந்து அப்படி என்ன பெருசாக பண்ணிட்டீங்க? எல்லாரும் மாதிரியும் தினமும் வெளியே கூட்டிகிட்டு போங்கன்னு அடம் பிடிக்கிறேனா? இல்லை அது வேணும் இது வேணும்னு உங்ககிட்ட தினமும் கேட்குறேனா? வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளி வருதுன்னு தானே கேட்குறேன், அதை கூட வாங்கி தர மாட்டீங்களா? நானும் மனுஷி தான், புரிஞ்சுக்கங்க இப்படின்னு படபடன்னு கோவமாக மனைவி பேச கணவனுக்கு என்ன பேசுவது என்று தெரியாமல் கவலையுடன் சரி தூங்கு என்று மனைவி கிட்ட சொன்னார். மனைவி, நான் கத்திக்கிட்டு இருக்கேன், தூங்க சொல்றீங்களா? கணவன், இப்போ என்ன தாண்டி என்னை பண்ண சொல்ற? திரும்பி பாருன்னு கேட்டது தப்பா? நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் மாத சம்பளம் வாங்குறேன்டி, பிஸ்னஸ் ஒன்றும் பண்ணலை, எப்போ வேலை போகும்னு எனக்கே தெரியாது. வெளியே போக சொன்னால் வர வேண்டியதுதான். ஒரு மாதம் என் சம்பளம் இல்லைன்னா என்ன ஆகும் குடும்பம் தெரியுமா? பைக் வேண்டாம், பையனை வச்சுக்கிட்டு வெளியே போக முடியல, எல்லாரும் காரில் தான் ஸ்கூல் வராங்கன்னு சொன்னேன், லோன் போட்டு கார் வாங்கினேன். வாடகை வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன், சரி கையில் இருந்த பணத்தெல்லாம் போட்டு இந்த வீடு வாங்கினேன். இதுக்கு மேலே அப்பா அம்மா, ஹாஸ்பிட்டல் செலவு, வீட்டு செலவு, பிள்ளைங்களோட படிப்பு, இதையெல்லாம் பார்க்கணும்லடி. ஒரு மாதம் லோனுக்கு மட்டும் எவ்வளவு பணம் கட்டுறேன்னு தெரியுமா? என்னைக்காவது கேட்டிருக்கியா? என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, அப்படி இப்படின்னு எதுவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கியா என் கூட? ஒன்றுமே இல்லை. நானும் நீ கஷ்டப்படுவேன்னு எதுவும் உன்கிட்ட சொல்கிறதும் இல்லை. சம்பளம் போட்டால் மறுநாளே தீர்ந்து போய் கடனை கட்ட மேலும் கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது. உனக்கு எப்படி என் கஷ்டம் புரியும் சொல்லு? இல்லை உங்கள் வீட்டில் எதுவும் கொடுத்து உதவ போகிறாங்களா? நான் தானே எல்லாத்தையும் பார்க்கணும். இங்கே பாரு, தீபாவளிக்கு மட்டும் இல்லை, எப்பயுமே நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரணும் தான் எனக்கு ஆசை. உன்னையும் பிள்ளைங்களையும் அடிக்கடி வெளியே கூட்டிகிட்டு போகணும், எவ்வளோ ஆசை என் மனசுக்குள்ளே இருக்குது தெரியுமா? எனக்கு மட்டும் ஆசை இருக்காதாடி? நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது. நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்திற்கு சேர்த்து வைக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், ஒரு நல்ல அப்பாவாக நான் இருக்கணும், பெற்றவங்களுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும், கட்டின மனைவி உன்னைய சந்தோஷமா வச்சுக்கணும். அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன், போராடுறேன்னு உனக்கு தெரியுமா என்று கணவர் கூற, இப்போது மனைவியிடம் பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லாமல் மௌனம் காத்தாள். இதோட இந்த கதை முடிஞ்சிச்சு. இதில் யார் மீது குற்றம் சொல்வது? திருமணத்திற்கு பிறகு தன் குடும்பத்திற்காக சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து தியாகம் செய்து வாழ்வது இன்பம் என்பதை கணவன் மனைவி இருவரும் உணரும் போதுதான் அந்த திருமண வாழ்க்கையை இருவரும் வாழ முடியும். இதில் கரை சேர்வரும் உண்டு, மூச்சு முட்டி மூழ்கோரும் உண்டு. நல்ல ஆணும் பெண்ணும் குடும்பத்தின் ஆணிவேர்கள். எந்த ஆணும் தன் மனைவி பிள்ளைகள் விரும்பி கேட்பதை வாங்கி கொடுக்க கூடாது என்று நினைப்பதில்லை. தன் குடும்பத்தின் நாளைய செலவை அவன் நினைவில் வைத்தே தன் ஆசைகள் அனைத்தையும் அடக்குகிறான்.